சரி மேடம் வெயிட் கேன் வெயிட்லெஸ். ஓகே கோபால் வெயிட் கெயின் வெயிட்லெஸ். என்னது? வெயிட் கெயின் வெயிட்லெஸ். வெயிட் கெயின் வெயிட்லெஸ்ஸா? வெயிட் லாஸ் அப்படின்னா என்னது? வெயிட் ஏத்துறது வெயிட் இறக்குறது. வெயிட் ஏத்துறது வெயிட் இறக்குறதா? ஒர்க் இன் எ ஹெல்த் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ராக்ஸ் பி யுவர் ஓன். இது என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீ சொல்லு என்னது? இங்க வரனா ஆ இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஆ 99 94 01 சரி 4563 99 94 01 45. ஓ, இதை பண்ணோம்னா என்ன? இதுக்கு ஃபோன் பண்ணோம்னா கால் பண்ணி நீ காலையில அங்க வந்து ஷேக் குடிக்கணும். ஷேக்னா அது என்னது? மில்க் ஷேக். சரி, மில்க் ஷேக் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு ஒரு நாள் எப்படி இருக்கு அப்படின்றது அவங்ககிட்ட சொன்னோம்னா நாளையிலேருந்து அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அதை விட்டு பின்பற்றினா உடம்பு ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். சரி, அதை நீ சாப்பிட்டா தானே உனக்கு தானே உடம்பு, எனக்கு தான் உடம்பு மண்டி போய் கிடக்க மாணவரியா? உனக்கு மண்டி போய் தான் கிடக்குனா நான் வெயிட் ஏற்றுறதுக்குன்ட்டு நான் இந்த பொருளை எடுத்துக்கதான். அது நான் யூஸ் பண்ணி ஒரு 6 கிலோ ஏற்றினேன், இப்போ இறங்கிடுச்சு. ஏன் எனக்கு எங்கேயும் போறியா? எங்கேயும் போல, நான் அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டேன். நீ மருந்து ஃபாலோ பண்றதை விட்டுட்டு லேடிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சியா? லேடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. இல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி அலைஞ்சியாம்ல? அது தேடி அலைஞ்சு அதை விடு. இப்போ ஹெர்பல் லைஃப்ல நம்ம நுழைஞ்சோன்னா 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பாதிக்கலாம். இது உள்ளயா? இது உள்ள. அப்படி என்னடா அது? அங்க போய் ஒரு 10 பேரை இது பிடிச்சு விட்டோம்னா 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 லேக். அந்த மாதிரி என்ன ஒரு இதுதான் இது ஹெர்பல் லைஃப். ஹெர்பல் லைஃபா? இது எங்க இருக்குது? இது சாலிகிராமம், அருணாச்சல ரோடு பக்கத்துல. அருணாச்சல ரோடு அந்த சாய்பாபா கோயிலுக்கு ஆப்போசிட். ஆமா, அங்க ஒரு ஹெர்பல் லைஃப் இருக்கு. ஆமா, அது மேடம் ஓனர்ல, அதுக்கு லேடி இல்ல. அது ஓனர் இல்ல, அவங்களும் அது வேலை பார்க்குறாங்க. மேடம் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்களா? ஓனர் யாரு? ஓனர் யாருன்னு தெரியல. அவங்களும் அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க. அவங்க ஓனர் இல்லையா? ஹெர்பல் லைஃப் ஓனர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. இங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. நீ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறியா? நான் அவங்களுக்கு கீழே வேலை. இது என்ன இது நோட்டீஸ் ஃபுல்லா எவ்வளவு நோட்டீஸ் இருக்கு? இவ்வளவு நோட்டீஸ் என்ன ஒரு 100 இருக்குமா? ஆமா, 100 நோட்டீஸ் இருக்கு. 100 பேர்த்து கொடுத்தானா, இதுல இருந்து ஒருத்தர் இருந்தா கூட என்ன பெனிஃபிட் தான். இதுல இருந்து ஒரு ஆள் வந்தா கூட உனக்கு பெனிஃபிட்டா? ஆமா, எனக்கு. சரி, நான் சேர்றேன். எனக்கு காசு தெரியா? நான் எப்படி காசு கொடுக்க முடியும்? நீ தான் எனக்கு கொடுக்கணும். என்கிட்ட 10 ரூபா இல்லாம இருக்கு, நீ தான் அங்க கொடுக்கணும் டெய்லி. இல்லப்பா, அப்புறம் நீ கொடுத்தீங்கன்னா நான் போய் கட்டிட்டு உனக்கு ஒரு ஆள் சேர்த்து விட்டான்னு சொல்லி பேர் கிடைக்கணும். உனக்கு பேர் வச்சு என்ன செய்யுது? பேரை வச்சு ஒரு டீ கடையில் போய் டீ கட்டை கொடுக்கணும். என்ன ஓவரா பேசுற? உண்மையை தான் சொல்றேன். பேரை வச்சுட்டு டீ கடையில் போய் டீ கட்டை கொடுக்கணும். டீ குடி கூட வழி இல்லாம இருக்குங்க. டீக்கு கூட வழி இல்லாம இருக்கேன். கூழ் சாப்பிடுறியா? வாங்கி கொடு சாப்பிடுறேன். போ. எங்கே போலாம் போ. கூழா மோரா? கூழ் சாப்பிடுவில்ல? ஏன் காலையில் சாப்பிட்டியா? இல்லை, அதை விட ஒரு அற்புதமான உணவு தான்டா அது கூழலாம். ஆமாம், காலையில் 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன். உளுந்த வடை. 2 இட்லி ஒரு உளுந்த வடை. உளுந்த வடை சாப்பிட்டியா? சரி, இப்போ அதான் நீ கூழ் வாங்கி தரேன் இருக்கே. கூழ்? ஆமாம், கூழ் வாங்கி தர்றேன். ஆமாம், கூழ் குடிக்க. இங்கே தான் கூழ் இருக்கு. ஆமா, கூழ் கொடுப்பா. எவ்வளோப்பா தம்பி கூழ்? அந்த பையன் யாரு? அவரு கூழ் சாப்பிட்டு வந்திருக்காப்லையா? எத்தனை பேருக்கு தான் ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறது? ஒரு சொம்பு சாப்பிட்டுருவில்ல? இந்த பையன் உனக்கு கூழ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாப்லையா? ஏன் நீ காசு தானே கொடுக்குற? அப்புறம் ஏன் அப்படி சொல்றாப்ல? ஏன் சார் அவர் காசு தானே சார் தர்றாரு? என்ன சார் அராஜ்யம் பண்றியா? என்ன கேட்டதான் உதைக்க வர்றாங்க கூழுக்கு கடனா கேட்டா.
அப்போ போதும் போதும், ரொம்ப போடாதீங்க சார். இவரை பார்த்துருக்கியா கோபால? பார்த்தது இல்லையா? நல்ல டைப், புதுக்கோட்டைக்காரரு. புதுக்கோட்டைக்காரங்கனால நல்லவங்க ஒருத்தன். புதுக்கோட்டை? புதுக்கோட்டைக்காரங்கன்னா நல்லவங்க தான். ஓஹோ, என்ன சொல்றியா? இல்ல ஒன்னே சொல்ல, புதுக்கோட்டைக்காரங்கன்னா நல்லவங்க தான். நல்லவங்க இருப்பாங்களா? பரவாயில்லையே. இந்த பையன் புதுக்கோட்டை தள்ளி, அதனால கொஞ்சம் கெட்ட வந்தேன். ஏன்னா நான் புதுக்கோட்டை, என்னை நல்லவன் சொல்லலாம். எது எது சரி வை. அண்ணா குடி. சரி ஓகே ஓகே, குடி குடி குடி. நல்லா இருக்கா கூழு? நீ ஏன் தம்பி கொடுக்கூடாதுன்னு சொன்ன? எதுக்கு கூழு கவிதை கோபாலுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லையே, நீங்க அப்படியே நீங்க கவிதை கோபாலுக்கு ஏதோ நீங்க கோவப்பட்டு போலாங்க. நீங்க ஏன் கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்க? நீங்க தான் கவிதை கோபாலுக்கு கூழு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. கோபால் நல்லா இருக்கா கூழு? சூப்பரா இருக்குல்ல? என்ன கடை பேர் சொல்றது இல்லையா? செல்வகுமார் அன்கோ. பேரை மாத்தியாச்சு. யாருக்கும் தெரியாது பேரு. கூல் மாமா அன்கோ கூல் கடை. செல்வகுமார் அன்கோ, ஆறுமுகம் அன்கோ கூல் கடை, சாலிகிராமத்தில் 360 ஸ்டூடியோக்கு பக்கத்தில் இருக்கு. அற்புதமான கூல் கடை. எல்லாருமே இங்கே தான் வந்து கூழ் சாப்பிட்டு போறாங்க. கவிதை கோபால் இன்னைக்கு கூழ் சாப்பிட்றாப்புல. எப்படி கோபால் இருக்கு? கேப்ப கூழ் என்னது? உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது. பாருங்க ஓனரை அங்க இருக்காரு. ஓகே, நீங்க கூழ் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? காசு கொடுத்தீங்களா? காசு கொடுத்து சாப்பிட்டா தான் கூழ் நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஏமாத்தி ப்ராடு பித்தலாட்டம் பண்ணி சாப்பிடக்கூடாது. உங்க நெத்தியில எழுதி ஒட்டியிருக்கேன். நீங்க கூழுக்கு காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி தெரியலையே. எட்ட வேற நிறைய இருக்கு, என்னோட ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஓகே சாப்பிடுங்க. அவர் தான் கூழ்கடை ஓனர், இறங்கி வரா பாருங்க. தர்மராஜன், ஆறுமுகம் கூழ்கடை, சாலிகிராமம். இவர் தாங்க அந்த கூழ்கடை சொந்தக்காரரு. கவிதை கோபால் கூழை குடிச்சிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான். இவர் தான் ஓனர். வாங்க சார். வணக்கம் சார். இங்கே கூழ் சாப்பிடுங்க. நம்ம கடை தான் சார். கூழ் குடிங்க. தெரியாதனமா சொல்லிவிட்டு கூழ் சாப்பிடலாமா கேட்டா, சரி கூழை குடிங்க. தெரியாம சொல்லிட்டேன் சார், கூழை குடிங்க. ஐயோ, சரி வாங்க, இறங்கி வாங்க. சரி போயிட்டு வந்துருங்க அப்போ. ஓகே ஓகே, நன்றி, பாய். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. உங்கள் கடையில் கூழ் குடிச்சாப்புல கவிதை கோபால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாப்புல. நன்றி.